ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தூதுவளை ரசம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து தாளித்து விட்டுறணும். தாளித்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நம்ம நல்லா நுரை பொங்கி வர அளவுக்கு கொதிக்க வைக்கணும். நுரை பொங்கி வரப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா தூதுவளை ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. சளி காய்ச்சல் எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.